ரஷ்ய கடற்படையின் துணைத் தலைவர் யுக்ரைன் எல்லைக்கு அருகே கொல்லப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். மார்ச் மாதம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் சிரேஷ்ட கடற்படை பதவிக்கு நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் மிகாயில் குட்கோவ் யுக்ரைனின் சுமி பிராந்தியத்தின் எல்லையான மேற்கு கர்ஸ்க் பிராந்தியத்தில் போர் பணியில் ஈடுபட்டிருந்த போது கொல்லப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்த போதும் இந்த நடவடிக்கை குறித்து அமைச்சகம் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை. குட்கோவின் மரணம் யுக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து மாஸ்கோவிற்கு ஏற்பட்ட மிக உயர்ந்த இழப்புகளில் ஒன்றாகும். ரஷ்யாவின் தூர கிழக்கில் உள்ள பிரிமோர்ஸ்கி பிராந்தியத்தின் ஆளுநர் ஒலெக் கொசெம்யாக்கோவின் கூற்றுப்படி இந்த சம்பவத்தில் மேலும் 10 பேர் கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்படுகின்றது. கொசெம்யாக்கோ டெலிகிராமில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அங்கு குட்கோவை தனது கடமையை செய்யும் போது இறந்த ஒரு விசுவாசமான அதிகாரி என்று விவரித்தார். இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இதே நேரம் யுக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் முடிவு காண ரஷ்யா விரும்புவதாகவும், ஆனால் தங்கள் முக்கிய இலக்குகளிலிருந்து பின்வாங்க முடியாது என ஜனாதிபதி டிரம்பிடம் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.